Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல ரொம்பவே டேஸ்டியான கேரட் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்றதுக்காக 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துர்க்கேன். அதோட தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம சின்னதா கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கங்க. நீங்க கட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இது துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்க போறோம். எனக்கு இந்த கப்ல 1 கப் அளவுக்கு கரெக்ட்டா வந்துச்சு. இப்போ கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதே கப்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா இத அரைக்கும்போது பால் சேர்த்து அரைச்சுக்குங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டர் அப்படி இல்லாட்டி ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சுக்குங்க. அவ்வளவுதான். இப்போ நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இத ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துர்க்கேன். இது நான் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிருந்தங்காட்டி நான் இப்போ ஐஸ் கியூப் சேர்த்தல. உங்களுக்கு இன்னும் சில்லா வேணும்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இத சர்வ் பண்ணிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறத ஒரு டம்ளர்ல சேர்த்திக்கலாம். நம்ம இன்னைக்கு எடுத்துர்க்கிறது 3 பேர் அளவுக்கு குடிக்கலாம். இப்போ டம்ளர்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு கார்னிஷிங்காக கொஞ்சமா குங்குமப்பூவை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலா நீங்க பாதாம் முந்திரி இந்த மாதிரி என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். சோ அந்த ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you.